ஐயோ அதிபர் 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 இப்படி அநியாயமா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே. எங்க அக்காவை அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. As you can see, I am not dead. ஹலோ தேர். மச்சி இவன்டா நல்லா தனியாக உட்காந்துருக்கான். மீதி இருக்க வானர் படைங்களா காணுமே அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு நியூ சீரீஸ். இது ஒரு ப்ராப்பரான பாட்காஸ்ட்னு கேட்டால் ஐ கேன்ட் அஷ்யூர் தட். பட் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஐ ஹோப் ஸோ. நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். நானும் வண்டி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். பட் நாய் தடுத்தது என்ன போச்சுரா. துரத்தாம இருந்தா சேர்த்தேன். ஏண்டா சைக்கிளில் போகிறவனுக்கே இந்த நிலமையாடா. ஜெப்டோ கிப்டோலாம் வண்டி ஓட்டுற நிலமை என்னடா. நண்பர் சைக்கிள் வாங்கி ரொம்ப இதாக தான் இருக்குது. பார்த்துக்கலாம். பிரேக் கூட இல்லை. சே, உள்ளூர்காரனுக்கே எப்படியா. Wait a minute guys, wait a minute. ரெக்கார்ட் ஆகுதா? ஹேய் 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 ஹேய். நான் பாட்டி சிவன் தாண்டா போயிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச நான் கடி வாங்கி சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். வர வர சொல்கிற மாதிரி நாய்த்தொலை ஜாஸ்தியாக தான் இருக்கு. இது அங்கே ஒருத்தர் ரெடி ஆகிறாங்க. லிட்ரலாக நான் வீட்டிலேருந்து 3:20 கிளம்புனேன். இப்போ என்ன டைம் கண்ட்ராவின்னு தெரியலையே. கண்டென்ட் கிடைக்காதுன்னு பார்த்தா நானே இருக்க மாட்டேன் போல. இவனுங்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருப்பானுங்க போல. இப்போ ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் இருந்தது, இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஐயோ, இவனுங்க வேற துரத்துவானுங்களே. எங்க பாரு எங்க பாரு எங்க பாரு. ஹேய் 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 ஹேய். எப்பா டேய், நான் ஏன் துரத்தினாலும் பரவாயில்ல போங்கடா. இந்த கன்றாவியில் பிரேக் இல்லை. இவனுங்க வேறு ரெடி ஆகிறானுங்க. ஓடவும்னு நினச்சாலும் நான் இருக்க ஹைட்டுக்கும் இந்த சைக்கிளுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்ன மாதிரி கொஞ்சம் பல்கான ஆளுங்களுக்கு கஷ்டம்தான். பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சன் செட்டுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன் தான். இதான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். டியூ டு சம் நாய் குடைச்சல்ஸால எவ்வளோ தூரம் வந்து ஏற வேண்டிய நிலைமை. ஒரே ஸ்ட்ரெச்சில் ஏற முடியாது. கண்டிப்பாக சாவு பாருன்னு தெரிஞ்சிச்சு. சூப்பருங்க, செயின் ஆரம்பிச்சு அருமைடாங்க. என்னடா சைக்கிள் இது எப்பா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். A few moments later. ஹே காய், இங்க பாருங்க அர்பன் ஸ்கொயர். பரவாயில்லைங்க, ஐ மேட் இட். இவ்வளோ தூரம் வந்துட்டேனே. ஆ,
என்ன பண்ண போறேன்னா லிட்டில் மவுண்ட் ஸ்டாப்பிங்ல நிப்பாட்டிட்டு ஒரு வாட்டர் பிரேக் எடுத்து இவ்வளவு நேரம் நீ பிரேக் எடுக்கலையா அப்படின்னு கேட்காதீங்க. இவ்வளவு நேரம் நான் பிரேக் எடுக்க நாய்க்கும் இந்த செயினுக்கும் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தேன். திஸ் ஃப்ரீக்கிங் எஸ்டிஜி எவ்ரிவேர். எஸ்டிஜே இல்லைங்க. ஐயோ பாக்குறான் நல்லா எஸ்டிஜி மாதிரி இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி ரோடு வந்துடுச்சு. இவ்வளோ நேரம் முக்கிய இப்பதான் அண்ணா யூனிவர்சிட்டி ஏரியான்னு கேட்காதீங்க. சன்ரைஸ்குள்ள போயிடுவான்னு நம்புறேன். திங்ஸோ போயிடலாம். இதை நான் பாட்காஸ்டாக தான் போடணும். ஆனால் வந்ததுலேருந்து எவ்வளோ கண்டென்ட் மாட்டிடுச்சு. ஸோ ஃபைனலி ரீச் ஆகிடுச்சு. வந்து சேர்ந்துறேன். எப்படியோ டைம் கரெக்டாக 5:40 ஆகுது. கொஞ்சம் ஆஃபர்டாக தான் இருக்கேன். லைக் கொஞ்சம் கொஞ்சம் புதுசாக தான் எப்படி சொல்லுது அவுட் ஆஃப் ஷோ ரேண்டம் வந்து இந்த மாதிரி பப்ளிக்ல வந்து எதுவும் தனியால ஸோ ரொம்ப புதுசா லைக் சைக்கிளில் வர்றது ரெகுலர் தான். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆஃபர்டாக தான் இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுவும் தனியாக பசங்களோட இருந்தாலாவது பரவாயில்ல. பட் ஷோ ரேண்டம் வந்து தனியாக உட்காந்து பேசிக்கிறேன் பப்ளிக்ல வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு. எப்படி சொல்றது, அது கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருக்கு. இருந்தாலும் யாரும் கண்டுக்கல. லைக் யாரை பார்க்க போறாங்க, யாரை ஏதாவது சொல்ல போறாங்கன்னு வச்சுக்காங்க. நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி யாரும் எதுவும் சொல்லலை. லைக் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு லைக் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மோரோவர் பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான், கிட்டத்தட்ட இன்னும் 2 months வந்து 1 year ஆகுது. நிறைய ட்ரை பண்ணோம். ஸோ ஓகே வாய்ஸ் சைட்லேருந்து நிறைய டாபிக்ஸ் ட்ரை பண்ணோம். பட் வந்து கண்டென்ட் அவ்வளோ டெலிவரி பண்ணணும்ன்றதுனால நார்மலாக விட்டாலே நான் பேச மாட்டேன். வேற தனியாக வேற இருக்கேன். லைக் எப்படி சொல்றது, நாட் லைக் எக்ஸ்ட்ரோவர்ட் திங், பட் கொஞ்சம் ரொம்ப ஆக்வர்டாக தான் இருக்கு. என்ன சொல்றது, ஆக்வர்ட்னஸ்ன்ற வார்த்தை தவிர வேற வார்த்தை. அதே மாதிரி இந்த மாதிரி பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலான்றது வந்து அப்படின்னா சரி ஓகே இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் லைக் அடிக்கடி வருவேன். பட் ஸோ அதான் இந்த மாதிரி புதுசாக தான் இருக்கு. ஏன்னா டோட்டலாக பேசவே முடியல. லைக் ரொம்ப ஹெசிடேட்டாக இருக்கு. பேசவே ரொம்ப ஹெசிடேட்டாக தான் இருக்கு. வேற எப்படி வீட்டுக்கு போய் பிறந்து தெரியல. ஜாலியாக வந்துட்டேன். இவ்வளோ நேரம் வந்தது தெரியல, போறப்பதான் வந்து தெரியும். ஓகே பாப்பா பாட்காஸ்டே அவுட் ஆஃப் ஜோன் தான். எவனா பாட்காஸ்ட்னா கீழே இருந்து மேலே பார்த்துட்டு விட்டுறானுங்க. ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டைப் பண்ணோன்ட்டு இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். ஐ டோன்ட் நோ, மேபி இதுவும் ட்ராப் பண்ணலாம்.